பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பார்த்தீங்களா, பணம், அழகு இதுகளெல்லாம் வச்சு என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மதிப்பை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிதானங்க? அதே சமயம் பார்க்குறோம், மதிப்பு மட்டும் போடுறதில்ல. கீழ் உள்ளவங்க, மேலே உள்ளவங்க இப்படிலாம் வித்தியாசம் பார்க்குறோம். அப்படிதானங்க? ஆனால் கடவுள் ஒரு மனுஷனை எப்படி தெரியுமா படைச்சாரா? அவனை ஒரு சுயாதீனம் உள்ள மனுஷனாக படைச்சாராங்க. அவனே அவனுக்குரிய சூஸ் பண்ணும்படியாக படைச்சாராங்க. கடவுள் தானங்க. அப்போ அவனை தன்னோட சித்தப்படி படிச்சிருக்கலாம்ல. ஏய், நீ இப்படி தான் செய்யணும், நீ இப்படி தான் வாழணும், அப்படித்தானங்க செய்யலாம். அப்படிலாம் அவர் செய்யவே இல்லைங்க. மனுஷனுக்கு ஒரு தோட்டத்தை, அதாவது ஏதேன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதிலவே அந்த மனுஷனை வச்சுட்டு அதில் பூமியில் இருக்க சகல வித கனிகளையும் வைத்தாராங்க. அவனோட எல்லா தேவைகளும் அங்கே சந்திக்கப்படும்படியாக வச்சுக்கிட்டு அவர் அதிலே என்ன தெரியுமா செய்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனிகளையும் வச்சாரா. அதே ஜீவ விருட்சத்தையும் அதில் வச்சுருந்தாராங்க. அவன் கையிலே சூஸ் பண்ணுறதை கொடுத்துருக்காருங்க. நீ எதை சூஸ் பண்ணுற? அந்த ஜீவ விருட்சம்னா கடவுளை சூஸ் பண்ணுறது. நன்மை தீமைனா அவன் கடவுளை விட்டு நான் பார்த்துக்கிறேன் நியாய வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி தானே தனக்காக சூஸ் பண்ணுற ஒரு மரக்கனிகளையும் அவர் வச்சுருந்தாராங்க. எவ்வளோ ஒரு இது என்ன கடவுள் அதிகாரம் உள்ளவர் தானேங்க. அந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி, ஏய் நீ இதை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லாமல், உன் விருப்பம் ஏதோ அதன்படி நீ வாழுப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டாராங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. இன்றைக்கும் கூட கடவுள் மனுஷனை அவரை போல படைச்சு அவர் மாதிரி முழு ஒரு குட்டி கடவுளாக தாங்க ஆண்டவர் நம்மளை மதிக்கிறாரு. அப்பேற்பட்ட ஆண்டவர் தாங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே நம்மளை மதிக்கும் போது நம்மளும் சக மனிதர்களை மதிக்கணுங்க, அவங்கள நேசிக்கணுங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.